அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். மாதாவுக்கு 33 நாள் அர்ப்பண பக்தி முயற்சியின் 5ஆம் நாளில் நாம் இன்று இருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் தவறாமல் நாம் இந்த பக்தி முயற்சியை செய்து முடிக்க நம் ஆண்டவருடைய துணை வேண்டி மன்றாடுவோம். கடவுளுக்கு விரோதமாக இந்த உலகத்தரமான காரியங்களில் நாம் நேரத்தை வீணாக்குகிறோமா என்று நம்மையே நாம் சோதித்து பார்ப்போம். நம்முடைய உள்ளத்தின் சிந்தனைகளை தூய்மையாக காத்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கூறுகிறார், மனிதனுக்கு உள்ளிருந்து வெளியே வருகிறதான அவனுடைய சிந்தனைகள் தான் அவனை தீட்டுப்படுத்துகின்றன. அதாவது நம்முடைய உள்ளத்தில் உள்ள கோபம், பகைமை உணர்வு, பொறாமை போன்ற குணங்கள் நம்மை பாவத்துக்கு இழுத்து செல்கின்றன. நம்முடைய உள்ளத்தையும் செயல்களையும் நாம் தூய்மையாக காத்து இந்த அர்ப்பண பக்தி முயற்சியை நாம் தொடருவோம். இந்த வீடியோவை எல்லா வாட்ஸ்அப் குரூப்லும் ஷேர் பண்ணுங்க. அநேக மக்கள் இந்த ஜெபத்தை பார்த்து ஜெபித்து பயன்பெற உதவி செய்யுங்கள். மேலும் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். அதுல நீங்க கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்க. அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, உமது பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் எங்கள் கிரியைகளுக்கு முன் செல்வீராக. உமது வரப்பிரசாத உதவியால் அவைகளை நீரே முற்று பெற செய்வீராக. இதனால் எங்களின் சகல ஜபங்களும் ஞான கிரியைகளும் உம்மால் தொடங்கப்பட்டு உம்மாலேயே முடிவடைய கடவன. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமேன். தேவ சம்பந்தமான புண்ணியங்களை கேட்டு மன்றாடுவோமாக. விசுவாசம். என் சர்வேஸ்வரா சுவாமி திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமீன். நம்பிக்கை. என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் வார்த்தைப்பாடு கொடுத்திருக்கிறபடியினால் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாகியத்தையும் தந்தருள்வீர் என்று முழுமனதோடு நம்பி இருக்கிறேன். ஆமீன். தெய்வ சிநேகம். என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் மட்டில்லாத சிநேகத்துக்கு பாத்திரமாயிருக்கிறதுனாலே எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன். மேலும் உம்மை பற்றி என்னை நான் நேசிக்கிறது போல மற்றெல்லோரையும் நேசிக்கிறேன். ஆமீன். மாதாவுக்கு பாத்திமா அர்ப்பண ஜபம். எங்கள் அன்பு தாயும் அரசியுமான மரியாயே, ரஷ்யாவை மனந்திருப்பி உலக மக்களுக்கு சமாதானம் தருவேன் என்று பாத்திமாவில் வாக்களித்தீரே. எங்களுடையவும் உலகத்தினுடையவும் பாவங்களால் உமது மாசற்ற இருதயத்துக்கு நேர்ந்த சகல நிந்தை அவமான துரோகங்களுக்கு பரிகாரமாக எங்களுக்கு வருகிற துன்பங்களை பரித்தியாகமாக ஏற்றுக்கொள்கிறோம். 53 மணி ஜபமாலையை தியானித்து சொல்வோம். எங்களை உம்முடைய மாசற்ற இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதன் அடையாளமான கார்மேல் உத்தரியம் அணிகிறோம். இவ்வர்ப்பணத்தை அடிக்கடி விசேஷமாய் சோதனை நேரத்தில் புதுப்பிப்போம் தாயே. ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மாதாவுக்கு நாம் செய்யும் இவ்வர்ப்பணத்தின் அடையாளம் கார்மேல் உத்தரியம் அணிந்திருத்தலாகும். உத்தரிய சாலையில் சேர்ந்து அதை அணிவோமாக. ஞானஸ்நான வார்த்தை பாட்டை புதுப்பித்தல். நான் என் ஞானஸ்நானத்தில் அனைவருக்கும் கொடுத்த வார்த்தை பாடுகளை அவர் முன்பாக புதுப்பித்துக் கொள்கிறேன். பசாசையும் அவன் கிரியைகளையும் அவன் ஆரவாரங்களையும் முழு மனதோடு விட்டு விடுகிறேன். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் என்றும் நமக்காக பாடுபட்டார் என்றும் விசுவசிக்கிறேன். பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் அஜிஸ்டவர்களுடைய சமூக பிரயோசனத்தையும் பாவ பொறுத்தலையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் விசுவசிக்கிறேன். மாதாவுக்கு அடிமை சாசனம். சகல மோட்சவாசிகளுக்கு முன் கடவுளின் கன்னித்தாயான அமலோற்பவ மரியாயே, உம்மை என் அன்னையாகவும் ஆண்டவளாகவும் தெரிந்து கொள்கிறேன். உமது அடிமையாக என் சரீரத்தையும் ஆத்துமத்தையும் என் உள் எண்ணங்களையும் ஐம்புலன்களையும் என் எல்லாவற்றையும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் செய்யும் நற்கிரியைகளையும் பலன்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இப்பொழுதும் எப்பொழுதும் கடவுளின் அதிமிக ஸ்தோத்திரத்துக்காக
உமது பிரியப்படி நீரே முழு உரிமையுடன் என்னை ஆண்டு நடத்த கையளிக்கிறேன். ஆமீன். மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். பரிசுத்த ஆவி ஜெபம். பரிசுத்த ஆவியே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலிருந்து உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரருடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இலைப்பாற்றியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடு கூடியிருக்கிற பிரகாசமே, உம்முடைய விசுவாசிகளின் இருதயத்தின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செம்மையாய் நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்தத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன். சமுத்திரத்தின் நட்சத்திரமே, சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க. கடவுளின் கருணையுள்ள தாயே, எப்பொழுதும் கன்னிகையே, மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க. கப்ரியேல் தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துரையை ஏற்று ஏவையின் பெயரை மாற்றிய தாயே, சமாதானத்தில் எங்களை நிலைநிறுத்துவீராக. குற்றவாளிகளின் பாவ விலங்கை அறுப்பீராக. பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள்வீராக. எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் மன்றாடுவீராக. தாயென்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவசுதன் மன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக. கன்னியருள் சிறந்த கன்னிகையே, அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே, எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவியும். சாந்தமும் கற்பும் உள்ளவர்களாக்கும். பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும். உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்று மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பாத்திரமாய் காத்தருள்வீராக. தேவபிதாவுக்கும் துதி, உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். மரியாயின் கீதம். என் ஆத்துமம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றது. என் இரட்சண்யமாகிய சர்வேசண்டத்தில் என் மனமும் ஆனந்தமாய் எழும்பி மகிழ்கின்றது. ஏனெனில் தனது அடிமையானவளுடைய தாழ்மையை கிருபாகடாட்சத்தோடு பார்த்தருளினார். ஆகையால் இதோ இக்காலம் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஏனெனில் வல்லபமிக்கவர் பெருமையுள்ளவைகளை என்னிடத்தில் செய்தருளினார். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. அவருடைய கிருபையும் தலைமுறை தலைமுறையாக அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேல் இருக்கிறது. அவர் தம்முடைய கரத்தின் வல்லமையை காட்டியருளினார். தங்கள் இருதய சிந்தனையில் கர்வமுடையவர்களை சிதறடித்தார். வல்லபமுடைத்தானவர்களை ஆசனத்திலே நின்று தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார். பசித்திருக்கிறவர்களை நன்மைகளால் நிரப்பி செல்வர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். தமது கிருபையை நினைவு கூர்ந்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். அப்படியே நமது பிதாக்களாகிய அபிரகாமுக்கும் ஊழியுள்ள காலம் அவர் சந்ததியாருக்கும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். 5வது நாள். கிறிஸ்துநாதர் அனுசாரம் 3ஆம் காண்டம் அதிகாரம் 40 இறைவார்த்தைகள் 4 முதல் 5. யோசனை. எனக்கு உண்டாகும் சகல நன்மைக்கும் ஊரணியாகிய உமக்கு நன்றெறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறேன். நிலையில்லாமையும் பலவீனமுள்ள மனிதனாகிய நான் உமக்கு முன்பாக வீண் பூஜ்யமே. அப்படி இருக்க நான் எங்கிருந்து பெருமை பாராட்டக்கூடும்? ஏன் கீர்த்தி பெற ஆசைப்படுவேன்? என்னுடைய ஒன்றுமில்லாமையை பற்றியோ? அது அநீதத்திலும் அநீதமாகுமே. மெய்யாகவே வீண் மகிமை தீய விஷ நோய், பெருத்த நஷ்டம். ஏனெனில் அது என்னை மெய்யான மகிமையினின்று அகற்றுகின்றது, பரலோக வரப்பிரசாதத்தை விட்டு விலக்குகின்றது. ஏனெனில் மனிதன் தனக்கே பிரியப்பட தேடும்போது பிரியப்பட மாட்டான். மனித புகழ்ச்சிகளை நாடும்போது மெய்யான புண்ணியங்களினின்று அகற்றிவிடப்படுகிறான்.
மெய்யான மகிமையும் பரிசுத்த சந்தோஷமும் எதில் அடங்கியிருக்கிறதெனில் தன்னிடத்தில் அல்ல, ஆனால் உம்மிடத்தில் மேன்மை கொள்வதிலும் தன் சொந்த புண்ணியத்தை குறித்தல்ல, ஆனால் உமது நாமத்தை குறித்தே களி கூறுவதிலும் உம்மை பற்றியன்றி வேறெக்காரணத்தை பற்றியும் யாதொரு சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவின் மேற்பிரியம் கொள்ளாதிருப்பதிலும் தான் அடங்கியிருக்கின்றது. உம்முடைய நாமம் வாழ்த்தப்பட கடவது, என்னுடையதல்ல. உமது கிரியை கௌரவம் பெறட்டும், என் கிரியை அல்ல. உமது பரிசுத்த நாமம் புகழப்பட கடவது. மனிதருடைய புகழ்ச்சிகளில் யாதொன்றும் என்னை சாராதிருக்க கடவது. நீரே என் மகிமை, என் இருதய அக்களிப்பு. உம்மிலே எப்போதும் பெருமை பாராட்டி அகமகிழ்வேன். என் விஷயத்திலோ எனக்குண்டான பலவீனங்களினால் ஒழிய மற்றெதிலும் நான் மகிமை கொள்ள மாட்டேன். யூதர் ஒருவருக்கொருவரால் உண்டாகும் மகிமையை தேடட்டும், நானோ சர்வேஸ்வரன் ஒருவரால் உண்டாகும் மகிமையை மட்டும் தேடுவேன். உள்ளபடியே மனிதரால் உண்டாகிய மகிமை, உலக கீர்த்தி, பிரபஞ்ச பெருமை இவை யாவையும் உமது நித்திய மகிமையோடு இணையிட்டு பார்த்தால் எல்லாம் வியர்த்தம், எல்லாம் பைத்தியம். ஓ என் சத்தியமே, என் கிருபை தயாபமே, என் சுவாமி பரிசுத்த திருத்துவமே, உமக்கு மாத்திரமே புகழ்ச்சியும் மகிமையும் பெருமையும் ஸ்தோத்திரமும் நித்திய சதா காலத்துக்கும் உண்டாக கடவது. யோசனை: ஆண்டவரே, நான் என் உள்ளத்தில் இறங்கி நான் யார் என்று என்னை நானே கேட்பேன். ஆகில் நான் என்ன காணப்போகிறேன்? எப்போதும் மோசத்துக்குள்ளாகி இடைவிடாமல் மாறும் பற்றுதல்கள், ஓர் பக்கத்தில் நம்பிக்கை, மற்றொரு பக்கத்தில் பயம், துர்நாட்டங்கள், ஓயாமல் என்னை அலைக்கழிக்கும் ஆசைகள், சில சமயங்களில் ஒரு நிமிஷத்தில் தோன்றி மறைந்து போகும் சந்தோஷம், அநேகமாய் சலிப்பு, பூலோக ஆசாபாசங்கள், வேண்டும் வேண்டாம் என்கிற நிலையற்ற மனது, ஆங்காரம், இவை முதலிய காரியங்களைத்தான் என் உள்ளத்தில் காண்பேன். இந்த நிலையினின்று நான் எழுந்திருப்பது எப்படி? சர்வேஸ்வரன் தான் என்னை கைதூக்கி ரட்சிக்க வேண்டியிருக்கிறது. இரட்சகர் வராவிட்டால் மனிதன் நித்திய கேட்டுக்குள்ளாவது தப்பாது. இரட்சகர் தோன்றினார், இதோ வந்துவிட்டேன் என்கிறார். பாவத்தினால் உண்டான நிந்தைக்கு பரிகாரமாக தமது இரத்தத்தை சிந்தினார். இருதயத்தின் ஒழுங்கீனங்களை நிவாரணம் செய்தார். கடவுளுடைய சாயலை தவறிப்போன சிருஷ்டியிடத்தில் திரும்ப ஸ்தாபித்தார். தேவ சிநேகத்தின் கண்டுபிடிக்க கூடாத இரகசியமே, இவ்வளவான உபகாரத்துக்கு பதில் நன்றியாக நாங்கள் செய்யக்கூடுமானதென்ன? நமது பலவீனத்தையும் நமது வறுமையையும் நாம் ஒத்துக்கொள்ள கடவோம். சர்வேஸ்வரன் வலிய நமக்கு செய்தருளும் நன்மை நம்மால் உண்டாவதல்ல. ஆகையால் சர்வேஸ்வரனுக்கு அதனால் மகிமை உண்டாக கடவது. நாம் தீர்க்கதரிசியோடு, என் ஆண்டவராகிய சர்வேஸ்வரா, நான் உம்மை மன்றாடினேன், நீர் என்னை சொஸ்தப்படுத்தினீர், நீர் என் ஆத்துமத்தை நரகத்தினின்று ரட்சித்தீர், நரக அக்கினியில் இறங்குபவர்களிடத்தினின்று என்னை பிரித்தீர். சர்வேசண்ட அஜிஷ்டவர்களாயிருக்கிறவர்களே, நீங்கள் அவரை போற்றுங்கள், அவருடைய பரிசுத்த தனத்தின் மகிமையை கொண்டாடுங்கள் என்று சொல்ல கடவோம். முடிவு ஜெபம். சர்வேசண்ட அஜிஷ்ட மாதாவே, தம்முடைய சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீர் பாராமுகமாயிராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, சகல ஆபத்துகளில் நின்று எங்களை தற்காத்து கொள்ளும். ஆமீன். ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் அன்றாட்டு. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தும். மரியாயின் மாசற்ற இருதயமே எனக்கு உதவும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை காப்பாற்றும். என் ஆன்மாவின் அன்னையே என்னை மணந்திருப்பும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை மகிழ்வியும். மரியாயின் துயரங்களே என்னை ஊடுருவும். கிறிஸ்து விழாவிலிருந்து வழியும் திருநீரே என்னை கழுவும். மரியாயின் கண்ணீரே என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை ஆறுதல் படுத்தும். மரியாயின் தனிமையே என்னை வீழ்ச்சியிலிருந்து தூக்கிவிடும். ஓ நல்ல இயேசுவே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஓ மரியாயின் மேன்மையே என்னை கண்ணோக்கும். ஓ இயேசுவே, உமது திரு காயங்களில் என்னை மறைத்து கொள்ளும். ஓ மரியே, உமது ஆன்மாவின் ஆழத்தில் என்னை பற்றி எரிய செய்யும். ஓ இயேசுவே, தீமையிலிருந்து என்னை தப்புவியும். ஓ மரியே, நான் சாகும்போது என்னை உம் அன்பு கரத்தில் தாங்கிக் கொள்ளும். ஓ இயேசுவே, உமது சம்மனசுக்கள் புனிதர்களுடைய குழுவில் என்னை சேர்த்து கொள்ளும். ஓ மரியே, விண்ணகத்தில் உம்மை கண்டடைய எனக்கு கட்டளையிடும். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமீன்.
அன்பான இறைமக்களே, இன்று நாம் 5வது நாள் அர்ப்பண ஜெபத்தை ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து தினமும் தவறாமல் ஜெபிப்போம், இறையாசீர் பெற்றுக்கொள்வோம். மேலும் இந்த ஜெபத்தை மற்றவர்களும் பார்த்து ஜெபித்து பயன்பெற இந்த வீடியோவை எல்லோருக்கும் அனுப்பி வையுங்கள். தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற அதுல கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்க. அன்றாடம் இறை வார்த்தைகளையும் ஜெபங்களையும் தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.